ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு காட்டுறதுக்கு? மல்டி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி வெஜிடபிள் புலாவ் பண்ணி காட்டுறேன். மல்டி மில்லட்ஸ்னாக்கா ஃபாக்ஸ்டெயில் மில்லெட்டு, பார்னர்ட் மில்லெட்டு, ப்ரௌன் டாப்பு எல்லா மில்லட்டையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒரு வெஜிடபிள் புலாவ் பண்ணலாம். யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மில்லட் செஞ்சு சாப்பிடணும்ட்டு டாக்டர் அட்வைஸ். யூஸ்வலாக எதே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, யூடியூப்ல ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், டாக்டர்ஸ் சொல்றதே அரிசியை பதிலாக சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு நாளுக்கு ஒரு சிறுதானியம் பண்ணால் ரொம்ப நல்லது. முடியலையா, எல்லா சிறுதானியங்களையும் வாங்கிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மல்டி மில்லட்ஸ் இருந்தும் நீங்கள் ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரியே இன்னைக்கு நான் செஞ்சு காட்டிட்டு இருக்கிறது மல்டி மில்லட்ஸ் வெஜிடபிள் புலாவ். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி இது. யாரெல்லாம் நம்மளுடைய உடம்பை நல்லா வச்சுக்கணும், ஃபைபர் கண்டென்ட் நிறைய வேணும், டைஜஷன் நல்லா ஆகணும்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணணும். பட் ஒன் திங் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் சிறுதானியங்களை யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அவள் ராத்திரியே அதை சோக் பண்ணிடணும். ஊர் வச்சு பண்ணாதான் அதோடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். டைரெக்டாக சிறுதானியங்களை இந்த அரிசி மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நல்லா வேகிறதுல ஒன்று, ரெண்டாவது டைஜஷன் ஆகிறதுல ப்ராப்ளம் ஆகிடும். அதனால காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சுக்கோ எதுக்கோ செய்யணுன்னாக்கா ப்ரீவியஸ் நைட்டை நீங்கள் அதை ஊர் வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நானும் மல்டி மில்லட்ஸ் எல்லாம் ஊர் வச்சுட்டு இப்போ பலாவ் செஞ்சு காட்டப்போம். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ பேசிக் மசாலா சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஜீரகம், ஒரே ஒரு ஏலக்காய். நிறைய சேர்க்கக்கூடாது, மசாலா ரொம்ப திகட்டுறது அப்புறமா அதை சாப்பிட்டாக்கா. அதனால் மினிமம் 1 or 2 பீசஸ் சேர்க்கணும், அவ்வளோதான். சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸுகள் சேர்த்துக்கோங்க போகிறோம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக, அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா பவுடராக சேர்க்கலாம், இல்லை அரைச்சி விட்டு சேர்க்கலாம். பட் நான் டைரெக்டாக சேர்த்துட்டுருக்கேன். 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக அலம்பி இருக்கிற புதினா தழை சேர்த்துட்டு மல்டி வெஜிடபிள்ஸ் சேம் நிறைய கறிகாய் சேர்த்துருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பட்டாணி, டொமேட்டோ எதை வேணுமானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறியில் இதே சேர்க்கணும் அதே சேர்க்கணுன்றது கட்டாயமாக இல்லை. என்ன வெஜிடபிள் சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் கார்ன் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் அது. இப்போ பாருங்கள், எங்கள் ஆற்றுல என்ன இருந்ததோ அத்தனை கறிகாவும் நான் 1 or 2 பீஸஸ் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு வதக்கின்னு இருக்கேன். இப்போ தேவைப்படுற உப்பு சேர்க்கணும். மெயினாக உப்பு சேர்த்துட்டு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டுமிளகா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன்